நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லப்படக்கூடிய தலைப்பிலே இந்த நாளிலே யோபுனுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தின் மத்தியிலும் அவன் தேவனை ஏறெடுத்து பார்த்து விடுதலையை பெற்று கொண்டதை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். யோபு உபத்திரவத்தில் பல நாட்களாக தேவனை நோக்கி ஏறெடுத்து பார்த்ததன் விளைவாக தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டார். அவனுடைய உபத்திரவம் நீங்கியது என்று யோபு புஸ்தகம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஏதேனில் அன்றாடம் மனிதனோடு உலாவி வந்த தேவன் மனிதர்களின் பாவத்து நிமித்தம் மனிதர்களை விட்டு விலகிவிட்டார். என்றாலும் அவ்வப்போது தம்மை நம்புகிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் தம்மை வார்த்தைகளினாலோ காட்சிகளினாலோ வெளிப்படுத்துகின்றவராய் இருந்தார் என்பதை பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் மூலமாக நாம் அறிகின்றோம். ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்ற ஒரு பக்திமான் வாழ்ந்து வந்தார். அவனுடைய பக்தியுள்ள வாழ்வை குறித்து யோபு 1 அதிகாரம் 1 நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 அதிகாரம் 3 தேவன் சாத்தானை பார்த்து யோபுவை குறித்து இப்படி சொல்லுகிறார்: நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகி அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று தேவனே யோபுவை குறித்து சாட்சியம் சொல்லுகின்றார். தனது மேன்மையை குறித்து யோபு தன்னுடைய மேன்மையை குறித்து, உயர்வான வாழ்க்கை முறைகளை குறித்து, தன்னுடைய ஆசீர்வாதங்களை குறித்து யோபு 29 அதிகாரம் 2 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலே அவர் குறிப்பிடுகின்றார். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். தனது ஒழுக்க நெறிமுறைகளை குறித்து யோபு 31 அதிகாரத்திலே சொல்லுகிறார். தான் ஆதாமை போல குற்றங்களை மூடி வைக்கவில்லை என்று யோபு 31 அதிகாரம் 33 நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ என்று கேட்கின்றார். இப்படிப்பட்ட தேவ மனுஷன் தான் எதிர்பார்க்காத இழப்புகளையும் வேதனையையும் துன்பங்களையும் அனுபவித்தார். கண்ணுக்கு முன்னாடி இனிமையாய் காணப்பட்ட எல்லா அவனுடைய அனுபவங்களும் நொடி பொழுதில் எல்லாம் சிதைந்து போனது போல அவனுடைய கண்களை விட்டு எல்லாம் மறைந்து போனது.
இப்பொழுது அவனுடைய கண்களுக்கு எங்கு பார்த்தாலும் வறண்ட பூமியை போன்ற காட்சி காணப்படுகிறது. அவனுடைய அந்த பரிதாப நிலையை குறித்து யோபு 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அவனுடைய அங்கலாய்ப்புகளை குறித்து தொடர்ந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கின்றோம். நாம் யோபு புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது சாத்தான் யோபுவின் மேல் பொறாமை கொண்டு யோபுவை குறித்து தேவனிடத்தில் குற்றச்சாட்டு வைத்ததினாலே தேவனால் கொடுக்கப்பட்ட யாவும் யோபுவிடமிருந்து திரும்பவும் எடுத்து கொள்ளப்பட்டது என்று நாம் அறிகின்றோம். சாத்தான் சொன்ன உடனே தேவன் கேட்கிறார் என்ற அர்த்தம் அல்ல இது. தேவரீர் நீங்க யோபுவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து சம்பிரமமா வாழ வச்சு உங்க கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறீங்க, உங்க நிழலுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. அவனை நீங்க ஃப்ரீயா விட்டு பாருங்களேன், அப்பதான் அவன் உங்களுக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்யறான்னு உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி இப்படி ஒரு போட போட்டு விட்டுட்டான். ஆனால் யோபுவுக்கு இந்த விஷயம் தெரியாததினால் மிகவும் அங்கலாய்த்து தேவனை பார்த்து தன் உபத்திரவத்துக்கு காரணத்தை கேட்க வேண்டும் என்று பல நாட்களாக குப்பை மேட்டில் உட்கார்ந்து தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டே இருந்தான். அவன் அப்படிப்பட்ட காலங்களிலே அவன் சில வார்த்தைகளை அவன் பேசியது உண்டு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து ஜெபித்து கொண்டே இருக்கிறான். தேவரீர் என்னிடத்திலே கடந்து வந்து என் கேள்விக்கு பதில் கொடுங்கோ என்று அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அருவருப்பு நிமித்தம் தேவ சமூகத்துக்கு அவன் போக முடியாது. ஆகையினால தேவன் தன்னை தேடி வர வேண்டும் என்று குப்பை மேட்டில் போய் உட்கார்ந்திருக்கிறான். தாம் விரும்பிய வண்ணமாகவே தேவன் யோபுவை பார்க்க வந்தார். இதனை யோபு 38ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்துள்ள பகுதிகளை நாம் வாசிக்கும் போது அறிய முடிகின்றது. யோபுவின் ஜெபம் அருவருப்புகளின் மத்தியில் உண்டான ஜெபம், வேதனைகளின் மத்தியில் உண்டான ஜெபம், நிந்தைகளின் மத்தியில் உண்டான ஜெபம், இழப்புகளின் மத்தியில் உண்டான ஜெபம் என்று நாம் அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்கின்றோம். முடிவிலே தேவனிடம் யோபு ஏறெடுத்த ஜெபம் குறித்து 42ஆம் அதிகாரத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 முதல் 6 வரை உள்ள பகுதியை வாசிக்கும் பொழுது நாம் அறிகிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்று சொல்லுகிறான். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். தன் கேள்விக்கு விடை கிடைத்ததற்காக அல்ல, தேவனை பார்க்கும்படியான கிருபை கிடைத்ததற்காக யோபு அகமகிழ்ந்தான்.
தன் இயலாமையை அறிக்கையிட்டான். தேவன் யோபுவிடம் ஒரு விஷயத்தை கூட நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். உன்னை இகழ்ந்து குற்றப்படுத்திய உன் நண்பர்களுக்காக நீ மன்றாடி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதனை நாம் அடுத்த வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். யோபுவுக்கு பலவிதங்களிலே வார்த்தைகளினாலே காயங்களை ஏற்படுத்திய நண்பர்களை பார்த்து தேவன் சொன்னார், யோபுவின் நண்பர்களே, நீங்கள் யோபு பேசியதை போல என்னை குறித்து பேசவில்லை. நான் உங்கள் மேல் கோபம் கொண்டு உங்களை கொன்று விடாதபடிக்கு நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவுக்காக பலியிடுங்கள். யோபு உங்களுக்காக மன்றாடி செபிப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். உடனே அந்த நண்பர்கள் போய் பலிகளுக்குரிய ஆயத்தங்களை செய்து தங்கள் ஆத்தும மீட்புக்காக தேவனிடத்திலே பலியிட்டு தேவனிடத்திலே இரக்கம் வேண்டி நின்றார்கள். அதுக்கு பிற்பாடு யோபு தன்னுடைய பலவீனங்கள் மத்தியிலும் தன்னுடைய நண்பர்களுக்காக தேவனிடத்திலே மன்றாடி ஜெபித்தார். அப்பொழுது யோபுவனுடைய சரீரத்தில் இருந்த அருவருப்புகள் எல்லாம் அகன்று போய் அவன் ஒரு குழந்தையின் சரீரத்தை போலொத்த நல்ல அழகான மேனி உடையவனாய் மாறினான். அவனை விட்டு அவனுடைய நிந்தைகள் நிமித்தம் தூரமாய் விலகி போன அவனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு தங்க காசுகளை கொண்டு வந்து அவனை விசாரிக்கும்படியாய் தேடி வந்தார்கள். அவனுக்கு கிடைத்த அந்த வருமானங்களை கொண்டு முன்னத்தை விடவும் 2 மடங்கான சம்பாத்தியங்களை அவன் சேர்த்து கொண்டான். தேவன் யோபுவின் பின்னிலைமையை 2 மடங்காக ஆசீர்வதித்தார். அவனுக்கு மறுபடியும் பிள்ளைகள் பிறக்க ஆரம்பித்தார்கள். ஏற்கனவே பிறந்த பிள்ளைகள் சொத்து எல்லாம் அழிந்து போனது. இப்பொழுது அவனுக்கும் பிள்ளைகள் பிறக்க ஆரம்பித்தார்கள். அந்த பிள்ளைகளையும் அவன் பழையது மாதிரி நீதி நெறி ஒழுக்கத்திலே வளர்த்தான். அந்த பிள்ளைகளை போல அழகான பிள்ளைகளும் தெய்வ பயமுள்ள பிள்ளைகளும் காணப்படவில்லை. அவ்வளவு அழகானது ஒரு பக்தியுள்ள குடும்பமாய் யோபுவின் குடும்பம் காணப்பட்டது. உபத்திரவங்கள் இடையில் வந்து போகக்கூடிய ஒரு கனவு போன்றது. அந்த கனவு கலைந்து போய்விட்டதென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நிசமான வாழ்க்கை மறுபடியும் உண்டாகும். அந்த கனவிலே நாம் வாழ முயற்சிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கனவு கலைந்து நடக்க வேண்டிய நன்மைகள் நடவாது போய்விடும். ஆகையினால் உபத்திரவங்களில் முறுமுறுக்காமல் உபத்திரவங்களில் தேவனை நோக்கி ஏறிட்டு பார்த்து, உபத்திரவங்களிலே நாம் கேள்வி எல்லாம் கேட்க முடியாது, பதில் தேடி கொண்டிருக்க முடியாது. தேவனிடத்துல கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் கேட்டு பெற வேண்டியது. நாம் குறைவுபட்டிருக்கிற காலத்துல தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை தேடி பெற்றுக் கொள்வதுதான் நல்லது. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காயும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில சகல ஆசீர்வாதங்களுடன் வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கையில திடுமென ஏற்பட்ட ஒரு ஆண்டவரை இழப்புகளை நிமித்தமாய் எல்லாம் இழந்து வறியவனாகி ஆண்டவரை குப்பை மேடு வரையிலும் போய் உட்கார்ந்திருந்த தேவ மனிதனை தேவன் மறுபடியும் சந்தித்து அவனை திரும்பவும் உம்முடைய சன்னிதானத்திலே ஆலயத்திலே கொண்டு வந்து தம்மோடு நிற்கும்படியாக அவனுக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட போராட்டங்களிலூടെ நாம் கடந்து போகும்போது எங்களில் வரக்கூடிய உபத்திரவங்கள் இழப்புகள் நிமித்தம் உம்மேல் நாங்கள் வெறுப்பு கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை ஒன்றும் பிரிக்க இயலாதபடிக்கு நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நின்று பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.